வணக்கம். போஸ்டர் சீட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி அருகே பொதுவெளியில் கொட்டப்பட்டிருக்கும் மருத்துவ கழிவுகள். தொற்று ஏற்படும் அபாயத்தால் பொதுமக்கள் அச்சம். பாபநாசம் அருகே தூய்மையற்ற குடிநீரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். தண்ணீர் நிரப்பிய குடங்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. நெல்லை செங்கோட்டை ரயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கும் பொதுமக்கள். ரயிலில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க கோரிக்கை. ராமநாதபுரத்தில் பெண்ணின் வயிற்றில் இருந்த 5 கிலோ எடை உள்ள கட்டிகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி அரசு மருத்துவர்கள் சாதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஆபத்தான முறையில் பொதுவெளியில் கொட்டப்பட்டிருக்கும் மருத்துவ கழிவுகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மத்தூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஏரி பகுதியில் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட குளுக்கோஸ் பாட்டில்கள், அதன் டியூப் சிரஞ்ச், ஊசிகள், கட்டு துணிகள் மற்றும் காலாவதியான மாத்திரைகள் கொட்டப்பட்டுள்ளன. கடந்த சில தினங்களாக குப்பைகளோடு குவிக்கப்பட்டிருக்கும் இந்த மருத்துவ கழிவுகளால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதிகளில் சுற்றித் திரியும் நாய்கள் உள்ளிட்ட கால்நடைகள் அவைகளை இழுத்து சாலைகளில் போடுவதால் பாதசாரிகளுக்கு காயங்கள் ஏற்படுவதோடு வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து சுகாதாரத்துறையும் நகராட்சி ஊழியர்களும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வரும் நிலையில் இவைகளை அப்புறப்படுத்துவதோடு ஆபத்தான கழிவுகளை பொதுவெளியில் கொட்டிச் செல்வோர் மீது யார் என்பது குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே தூய்மையான குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாபநாசம் தாலுகா கணபதி அக்ரஹாரம் அருகே பெருமாள் கோவில் ஊராட்சி பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தூசி கலந்த நிலையில் நிறம் மாற்றம் அடைந்த குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இக்கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்து முள்வேலி அமைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவைகள் குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அசுத்தமாக வழங்கப்பட்ட தண்ணீர் நிரம்பிய குடங்களோடு கும்பகோணம் திருவையாறு சாலையை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தூய்மையான குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதி அளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிடுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். நெல்லை செங்கோட்டை ரயிலில் கூடுதல் பெட்டிகள் எப்போது இணைக்கப்படும் என ஆயிரக்கணக்கான ரயில் பயணிகள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். நெல்லையில் இருந்து செங்கோட்டை மற்றும் செங்கோட்டையிலிருந்து நெல்லைக்கு தினசரி 4 முறை 12 பெட்டிகள் மட்டுமே கொண்ட ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் மாணவ மாணவிகள், வியாபாரிகள், அலுவலகத்திற்கு செல்வோர், மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்வதால் பெட்டிகளில் பொதுமக்களின் கூட்டம் நிரம்பி வழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் நெல்லை செங்கோட்டை பயணிகள் ரயிலில் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டதோடு மதுரையில் நடந்த ரயில்வே ஆலோசனைக் கூட்டத்தில் கூடுதல் ரயில் பெட்டிகளை இணைக்கும்படி கோரிக்கை விடுத்தார். இதைத் தொடர்ந்து மே 3ஆம் தேதி இந்த ரயிலில் கூடுதலாக 4 பெட்டிகளை இணைக்க தென்னக ரயில்வே முதன்மை மேலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் 6ஆம் தேதி ஆகியும் எவ்வித நடவடிக்கையும் ரயில்வே நிர்வாகத்தினர் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ரயில்வே பயணிகளின் நலன் கருதி விரைவில் ரயில் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து
பிணம் போல வேடமணிந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வந்தவாசி அடுத்த பாதூர் கிராமத்தில் பல ஆண்டுகளாக குடிநீர், சாலை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பாதூர் கிராமத்திற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இந்நிலையில் அக்கிராமத்தை சேர்ந்த ஜெய்சங்கர் மணியன் என்பவர் இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைவதால் கிராமம் முழுவதும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு சுகாதாரமற்ற நிலை ஏற்படும் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிணம் போல வேடமணிந்த அவர் கையில் பதாகைகளோடு வந்தவாசியில் நடைபெற்ற விவசாய குறைதீர்வு நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளிக்க வந்த நிலையில் அவரை கண்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் பாதூர் கிராமத்திற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வரக்கூடாது என்று கோரிக்கையோடு எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பியவாறு அங்கிருந்த அதிகாரியிடம் அவர் மனு அளித்தார். சுத்திகரிக்கும் நிலையம் கொண்டு வருவதற்காக அரசாங்கம் மும்முரமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் எங்களுக்கு தேவைப்படாது. ஏனென்றால் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும், மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போன்று தனியார் தண்ணீர் உறிஞ்சி விற்பனை நிலையத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்காக பிண வடிவில், அதாவது நாங்கள் சாகும் நிலையில் இருக்கிறோம், அந்த மாதிரி திட்டங்களை தான் இந்த அரசாங்கம் கொண்டு வருது. அதனால பிண வடிவில் மனு கொடுத்திருக்கோம். விவசாய குறைத்திருக்க நாளில் தயவு செய்து எங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இது போன்று மக்களுக்கு தீய திட்டங்களை கொண்டு வர தடுத்து நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பயன்பாட்டில் இல்லாத நூற்பாலை கட்டடத்தில் பெண்களுக்கு தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன் முதலூர் கிராமத்தில் விவசாயம் பொய்த்து போன நிலையில் இங்கு தொடங்கப்பட்ட நூற்பாலை கிராம மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரிதும் உதவியாக இருந்தது. இந்நிலையில் ஆள்கள் பற்றாக்குறை மற்றும் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்களினால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நூற்பாலை மூடப்பட்டதை அடுத்து கட்டடம் பயன்பாடற்று பாழடைந்த நிலையில் காணப்படுகிறது. இதையடுத்து இப்பகுதி மகளிர் சுய உதவிக் குழுவினரின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்த கட்டடத்தை புதுப்பித்து அப்பகுதி பெண்களுக்கு சிறு குறு வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்கி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலை செஞ்சோம், 50 வருஷத்துக்கு மேலே வேலை நடந்துச்சு. ஆட்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒருத்தர் வேலை செய்வாங்க. இப்போ அது வேலை இல்லாத அளவுக்கு பாழடைஞ்சு போய் கிடக்குது. கிட்டத்தட்ட இந்த காதிப்போடிலேருந்து ஒரு 40 பெண்கள் முன்னால் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அது ஒரு 20-30 வருஷமாகவே மூடி கிடக்கு. அந்த பில்டிங்கும் மோசமாக இருக்குது. அதனால் அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த புதிதாக மகளிர் மூலமாக ஒரு திட்டம் மொழித்திரை செய்யலாம். அப்படி எத்தனையோ திட்டங்கள், சின்ன சின்ன திட்டங்கள் இருக்குது. ஒரு 50 பேர் பயன்பெறுமாறு நம்ம அழகான ஒரு திட்டத்தை அமைத்து கொடுத்தால் மக்களுக்கும், ஏழை எளிய மக்கள் நன்றாக பாடுபட்டு இந்த அரசுக்கும் அவங்களுக்கு நல்ல போதிய வருமானம் கிடைக்கும். போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கோவை மாவட்டம் வால்பாறையில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் வரவு செலவு கணக்கை வழங்க கவுன்சிலர்கள் வலியுறுத்தியதால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் தலைமையில் ஆணையாளர் ரகுராமன், நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் முன்னிலையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்களது இருக்கையில் அமராமல் தனி குழுவாக மற்றொரு பகுதியில் அமர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து கவுன்சிலர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல மாதங்களாக சமர்ப்பிக்கப்படாத வரவு செலவு கணக்கை மன்றத்தில் வழங்க வேண்டும் என்று நகர்மன்ற தலைவரை வலியுறுத்திய நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. அனைவரும் அவங்கவுங்க இருக்கையில அமரும்படி அனைத்து நகர்மன்ற உறுப்பினரையும் கேட்டுக்கொள்கிறேன். நகர்மன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறதா? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடிநீர் வளாகம் வராததை கண்டித்து இளைஞர் ஒருவர் லாரி முன் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் தண்ணீர் தேவைகளுக்காக நத்தம் பகுதியில் லாரியின் மூலம் சில குடி தண்ணீரை வீதி வீதியாக விற்பனை செய்து வருகின்றனர்.
இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மாரியம்மன் கோவில் தெரு, பஜார் தெரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு லாரி வராததை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த தையல் தொழிலாளியான வெள்ளைச்சாமி என்பவர் லாரிக்கு முன்னால் படுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அந்த இளைஞரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இனி தண்ணீர் உங்கள் பகுதிக்கு வரும் என்று உறுதியளித்து அவரை அனுப்பி வைத்தனர். விருதுநகரில் சம்பா மிளகாயினை உலகளாவிய சந்தைப்படுத்துதல் குறித்த கருத்தரங்கம் ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பிராந்திய ஆராய்ச்சி நிலையம் மற்றும் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் மையம் சார்பாக நடத்தப்பட்ட கருத்தரங்கில் விருதுநகர் சம்பா மிளகாய் புவிசார் குறியீடு பெற்றது குறித்தும், உலகளாவிய மேம்பாட்டிற்கான உற்பத்தி தொழில்நுட்பங்கள், அறுவடைக்கு பின்பு கையாளுதல் மற்றும் மதிப்பு கூட்டுதலை வலுப்படுத்துதல் ஆகியவை குறித்து விவசாயிகளுக்கு துறை சார்ந்த வல்லுநர்கள் விளக்கம் அளித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மர்ம விலங்கு தாக்கி 3 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமாரபாளையத்தில் உள்ள உச்சி மாகாளியம்மன் கோவிலில் சித்திரை மாத திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி நோன்பு கட்டலோடு தொடங்கியது. விழாவினையொட்டி நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக 3 ஆடுகள் அப்பகுதியில் உள்ள தொடக்கப்பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்டிருந்தன. இந்த 3 ஆடுகளும் மர்ம விலங்கு கடித்து உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மர்ம விலங்கு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சிவன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மே 1ஆம் தேதி சித்திரை உற்சவ திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கிய நிலையில் தினந்தோறும் பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து 5ஆம் திருநாளில் ரங்கநாத பெருமாள் சீர்வரிசையோடு வருகை தந்ததை அடுத்து அலங்கார மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாகை அருகே செம்பியன் ஆத்தூரில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இவ்வாலயத்தின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிய நிலையில் தினந்தோறும் தர்மர் பிறப்பு, கிருஷ்ணர் பிறப்பு, அம்பாள் பிறப்பு, அம்பாள் திருக்கல்யாணம், அர்ஜுனன் தபசு நாடகம், குறவஞ்சி நாடகம், கிருஷ்ணன் தூது, அரவான் களப்பள்ளி நாடகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இதனையடுத்து கடுவை ஆற்றங்கரையிலிருந்து கரகம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட நிலையில் கோவில் அருகே அமைக்கப்பட்ட தீக்குழியில் இறங்கி பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வீசிய சூறாவளி காற்றினால் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரம் 2ஆக பிளந்து விழுந்ததால் பக்தர்கள் வேதனை அடைந்தனர். திருவெண்காட்டில் அமைந்துள்ள நவகிரகங்களில் ஒன்றான புதன் ஸ்தலம் அமைந்துள்ளது. இக்கோவில் காசிக்கு இணையதாக கருதப்படும் நிலையில் இங்குள்ள ருத்ரபாதத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் 7 ஜென்ம பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இங்குள்ள பழமையான அரச மரம் மழை மற்றும் சூறைக்காற்றால் 2ஆக பிளந்து விழுந்ததை அடுத்து அதனை அகற்றும் பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தர்மராஜர் மற்றும் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி கங்கை, யமுனா, சரஸ்வதி, காவிரி ஆகிய புண்ணிய நதிகள் எடுத்து வரப்பட்ட தீர்த்தங்களை நூற்றுக்கணக்கான பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மன் கோவில் முன்பாக வைத்தனர். இதனையடுத்து பக்தர்களுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்யம் கயிறு ஆகிய பரிசு பொருட்களும் தீர்த்தங்களும் அங்குள்ள அனைவருக்கும் வழங்கப்பட்ட நிலையில் அரிமா ஆவின் செல்வமணி தலைமையில் 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஃபாஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்கள் நடந்த விளையாட்டுச் செய்தியை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியினை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். சிங்கமுனரி அருகே உள்ள கட்டுக்குடிப்பட்டியில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் மகா மாரியம்மன் கோவில் சித்திரை பொங்கல் விழாவை முன்னிட்டு மாபெரும் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் கட்டுக்குடிப்பட்டி, செல்லியம்பட்டி, பிரான்மலை, எஸ்புதூர், உலகம்பட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த காளைகளும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வாகனங்கள் கொண்டுவரப்பட்ட 500க்கும் மேற்பட்ட காளைகளும் வாடிவாசலில் நிறுத்தப்பட்டன.
தொடர்ந்து சிங்கமுனரை சேவுக பெருமாள் ஐயனார் கோவில் காளைக்கு வேஷ்டி துண்டு வழங்கி முதல் மரியாதை செய்த பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக வாடிவாசலில் மஞ்சு விரட்டு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் சீறி பாய்ந்து சென்ற காளைகளை விரட்டி பிடிக்க முற்பட்டதில் மாடுகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காளைகளை பிடித்த வீரர்களுக்கும் பிடிகொடுக்காமல் பாய்ந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த மஞ்சு விரட்டை காண பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் மஞ்சு விரட்டு பிரியர்கள் அக்னி வெயிலையும் பொருட்படுத்தாமல் போட்டியில் பங்கேற்ற வீரர்களை முழக்கங்கள் எழுப்பி உற்சாகப்படுத்தினர். செங்கோட்டையில் யோகாசனத்தில் அர்த்த பத்ம பச்சுமாதாசனத்தை தொடர்ந்து 30 நிமிடம் செய்து மாணவர்கள் நோவா உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஜெயேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆண்டியப்பன் யோகாலயா மற்றும் ஓம் ஸ்ரீ யோகாலயாவினர் இணைந்து அர்த்த பத்ம பச்சுமோதனத்தில் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 3 வயது முதல் 55 வயது உள்ள 17 பேர் கொண்ட குழுவினர் தொடர்ந்து 30 நிமிடங்கள் அர்த்த பத்ம பச்சுமோதாசனம் செய்து சாதனை படைத்து நோவா உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனையில் ஈடுபட்ட அனைவருக்கும் நோவா உலக சாதனை ஆசிரியர் ராஜ்குமார் பதக்கமும் சான்றிதழும் வழங்கி மாணவ மாணவிகளை கௌரவப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் யோகா மாஸ்டர்கள் ஐயப்பன் மற்றும் செல்வகுமார், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச நீச்சல் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இதற்காக மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் 12 வயதிலிருந்து 21 வயது வரையிலான மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான சீருடைகள், நீச்சல் உபகரணங்கள் மற்றும் காலை மாலை 2 நேரங்களிலும் சத்துமிக்க உணவுப் பொருட்கள் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இலவசமாக வழங்கப்பட்டன. இதையடுத்து இப்பயிற்சிகளை மாவட்ட விளையாட்டு அலுவலர் குமரன், மாவட்ட நீச்சல் சங்க தலைவர் ஆகியோர் துவக்கி வைத்த நிலையில் மாணவர்கள் ஆர்வமோடு நீச்சல் பயின்றனர்.